அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில சிம்மம் ராசிக்கு நவம்பர் மாத ராசி பலன்களை பொது பலன்களாக பார்க்கலாம். இந்த சிம்மம் ராசிக்கு அஷ்டமத்துல சனி இருந்து வக்ரம். இந்த வக்ரம் பெற்ற சனிக்கு குரு பார்வை நவம்பர் மாசத்துல இருக்கு. அதனால பாதைகள் எல்லாம் மாறியே வரும். பயணங்கள் இனிதாக இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். இந்த மேரேஜ் லைஃப்ல பிரிந்திருக்கிறவங்க, கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடியவங்க, ஒரே வீட்டில் கூட இருந்துக்கிட்டு தனித்தனியா இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வருமோ அப்படின்ற ஒரு பயமும் குழப்பமும் இருக்கும். குறிப்பா வாழ்க்கை துணைவருடைய வகையிலையோ அல்லது வாழ்க்கை துணைவரே கூட உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் இந்த குரு உங்க ராசிக்கு 12ஆம் பாவகத்துல உச்சம் பெற்று இருக்கிறது நன்மை. ஏன்னா சுப விரயங்கள் ஏற்படும், பயணங்கள், தொலைதூர பயணங்கள் ஏற்படும். இந்த ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய உச்ச குரு உங்களுக்கு 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குது, தன் வீட்டையே பார்க்குது. அந்த வகையிலையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு பார்வை இருக்கிறதுனால மேரேஜ் லைஃப்ல அதிகமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அடங்கி இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனையோட இருக்கிறவங்க அப்படின்னாக்க அந்த பிரச்சனை தீர்ந்து போயிருக்கும். அதற்கான வாய்ப்புகள் அக்டோபர் மாசம் 18ஆம் தேதியிலிருந்தே இருக்கு. இது நவம்பர் மாசத்துல நல்லாவே இருக்கும். இந்த குருவோட ஸ்டேட் நல்லா இருக்கு. நவம்பர் 11ஆம் தேதி வக்ரம் ஆகுது. வக்ரமானாலையும் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் பாவகத்துல தான் இருக்கு. இந்த குரு வக்ரம் ஆகும் போது மட்டும் பிள்ளைகள் வகையில செலவுகள், புத்திரபாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு. ஆனாலும் பிள்ளைகள் வகையில செலவுகள் வரும், அல்லது சில நேரங்கள் அவர்களால் பண விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கவனமா இருக்கணும். வக்ரமாகும் போது லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு மற்றவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க, ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் கொடுக்குறீங்கன்னா அது வாங்குறது கஷ்டம். அல்லது நீங்களே அதிக வட்டிக்கு கடன் வாங்குறீங்கன்னா அது அழுத்தத்தை கொடுத்துரும். நிறைய பணம் எக்ஸ்பென்சஸ் ஆகும். நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு கணக்கு இல்லாமல் கொடுத்துட்றீங்கன்னாக்க அது உங்களுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ அதே போல இந்த குரு இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல ராசியாதிபதியாக வரக்கூடிய சூரியன் உங்க ராசிக்கு 3ஆம் பாவகத்துல சூரியன் இந்த இடத்துல நீசம். ஆனாலும் சுக்கிரன் இந்த மாதம் ஃபுல்லாவே அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கிறார். 10ஆம் அதிபதியாகவும் 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறது உங்களுக்கு சூரியனை நீசபங்கமாக்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க முதல்ல எடுத்த உடனே சில முயற்சி தடையா இருந்தாலும் இந்த முயற்சி தடைகள் வருது, நீங்க விடாம தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது சக்சஸ் ஆகும். இந்த மாசத்தை பொறுத்தவரை நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, நிறைய ஆர்வமோடு செயல்கள் ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதுவுமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான். சூரியனுமே நீசபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துறதுனால அதுவுமே இருக்கக்கூடிய ஸ்டேட் இந்த நவம்பர் மாசத்தை பொறுத்தவரையிலும் முதல் 17 நாள் சூரியன் இருக்கக்கூடிய நிலைமை பாசிட்டிவ் தான். இந்த சுக்கிரனால பாத்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானங்கள் கூடுதலாக வரும். புதிய ஒப்பந்தங்கள் சைன் ஆகும். நியூ ப்ராஜெக்ட் சைன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல கலைத்துறையில் இருப்பவருங்க, அரசு சார்ந்த துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான மாதம். புதிய ஒப்பந்தங்கள் சைன் ஆகும், அல்லது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். ஸோ பெஸ்டான காலகட்டமாகவே வேலை விஷயமா இருக்கு. அதாவது குறிப்பா பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு, அதாவது தன்னுடைய திறமையை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸ்கில் நம்ம கிட்ட இருக்குனாக்க அந்த ஸ்கில்லை வச்சு நீங்க பணம் சம்பாதிக்கணும்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தனித்திறமையை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே வரும். அதன் மூலம் வருமானம் வரும். சில பேருக்கு ஆல்ரெடி வேலையில் இருப்பீங்க, நீங்க அந்த வேலையை குவிட் பண்ணிட்டு நீங்க தன்னுடைய சொந்த திறமையை வச்சு நீங்க பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்படி இறங்குறவங்க உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பிஸ்னஸ். அதே போல உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சனி 8ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்று இருக்கு. இந்த 8ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்று இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரையில பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. ஏன்னா குருவோட பார்வையில் இருக்கு. அதாவது சில பேருக்குலாம் திருமண வாழ்க்கைக்கு மீறிய சில உறவுகள் கடந்த காலங்கள்ல ஏற்பட்டிருக்கும். அந்த உறவுகள்ல கூட சில சிக்கல்களை அடைஞ்சிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அதனால பிரச்சனை, அல்லது நீங்க ஏற்படுத்திய அந்த உறவுகள் உங்களால் ஆதாயம் அடைஞ்சிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. அல்லது இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக்க காதல் போன்றவை ஏற்பட்டு அந்த காதல் கூட உங்களை விட்டு விலகி போயிருக்கும், அல்லது பேசாம இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க காதல் கைகூடுமா அப்படின்னாக்க விலகியவர்கள் தான்.
இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை. திரும்பி போய் அதை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க உங்களுடைய டைமும் வேஸ்ட்டு, உங்களுடைய மணியும் வேஸ்ட்டுன்ற மாதிரி தான். ஸோ எண்ணங்களை வந்து மாற்றி பாதைகளை மாற்றும் போது நிச்சயமா உங்களுடைய பயணம் இனிதாகவே இருக்கும். அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே திருமணம் ஆயிட்டு பின்னாடி கூட வேற ஒரு ரிலேஷன்ஷிப்போ வேற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ எதிர்ப்பாளின்ட்டு வந்து ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கெல்லாம், எல்லாருக்கும் கிடையாது. அப்படி ஏற்பட்டவங்களுக்கும் சில பாதிப்புகளை அடைஞ்சிருப்பீங்க. அது குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக. அந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான இப்ப பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம், ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். அதாவது நிறைய பிரச்சனை இருந்தா அது அடங்கி போயிட்டு இருக்கும். இப்போ கொஞ்சமா பிரச்சனை இருந்தவங்கெல்லாம் வந்து தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்துல அந்த பழைய உறவையோ அல்லது அந்த புதிய ரிலேஷன்ஷிப்பையோ தொடரும் போது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். தீராத பிரச்சனையாவே இருக்கும். அதனால கரெக்டா உணர்ந்து அந்த சில விஷயங்கள்ல இருந்து நீங்க விலகி வர்றது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நல்லது. அதுதான் பாதை மாறும் நேரம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க சனி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க இடம் வந்து சரியில்லைதான், பாதிப்பு கொடுக்குது. ஆனா இந்த மாசத்துல குருவோட பார்வையில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. அதே போல இந்த சூரியன் வந்து நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து 4ஆம் பாவகத்தில் இருக்கும். 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும் 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று 4ஆம் பாவகத்திலேயே இருக்கும். விருச்சகத்திலேயே செவ்வாய் ஆட்சி இந்த மாசம் ஃபுல்லா. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்க செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்க பொதுவாகவே உறவுகளுக்குள்ள தகராறுகள் இருக்கும். அதுல வந்து பொதுவாகவே சூரியனும் அங்க போய் சேரும்போது சூரியனும் செவ்வாய் பிளஸ் புதனும் அங்க இருக்கும். உங்களுக்கு வந்து ராசிக்கு 2 குடிவன் 11ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்துல, புதனுமே 4ஆம் பாவகத்தில் இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தை பார்த்துக்கணும். நீங்க உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். குறிப்பா உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் அல்லது உறவுகளோட இன்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறது நல்லது. இந்த உறவுகளாலேயே நிறைய தகராறுகள்லாம் வரும் அதனால குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவுகள் அல்லது உங்களுடைய தாய் வழி உறவுகள், இவர்களால உங்களுக்கு ஒரு மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையில உண்டு. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வீடு வாகனம் சம்பந்தமான நல்ல செய்திகள் உண்டு. அதாவது பூர்வீக சொத்தை வித்துட்டு ஒரு புதிய சொத்து வாங்குறது அல்லது விற்க முடியாத சொத்தை விற்கக்கூடிய வாய்ப்பு, அதை வித்துட்டு புதிய சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு வீடு மாற்றம் கூட ஏற்படும். அதாவது மாதத்தோட பிற்பகுதியில நவம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு சில பேருக்கு ஒரு நல்ல வீட்டு குடி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல வாழ்க்கை துணைவர்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவீங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போது வாழ்க்கை துணைவர்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவீங்க. ஆனா அந்த அளவுக்கு வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து பெருசா எதிர்பார்க்க முடியாது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டா வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இந்த 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ வாழ்க்கை துணைவருக்கே கூட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகலாம், அல்லது அவருக்கே கூட கொஞ்சம் ஃபினான்சியல் ட்ரபிள் இருக்கலாம், அல்லது வாழ்க்கை துணைவருடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சில பேருக்கு இருக்கும். ஆனாலும் அதை பெரிதுபடுத்தாமல் இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். மேலும் இந்த சூரியனை பொறுத்தவரை 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது கிடையாது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு புதிய சிக்கல் ஒன்று வருதுன்னா அதை கஷ்டப்பட்டு அதை தீப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மீண்டும் ஒரு புதிய சிக்கல் வரும். உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். ஆனாலும் 4ஆம் இடத்துல சூரியன் இருந்தா உறவுகளோட அல்லது உங்களுக்கே கூட ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இந்த 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறனால இருக்கு. அதனால இந்த சூரியன் 4ஆம் இடத்துல மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கிறது பெட்டர் கிடையாது. அதே போல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நன்மையும் தீமையும் இருக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறது. ஏன்னா 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நன்மை சொத்துக்கள் வகையில அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையால் ஆதாயங்கள் வரும். ஆனா தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும், அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தந்தைக்கே கூட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அடுத்தது இந்த ராகு பகவானை பொறுத்தவரையிலும் 7ஆம் இடத்துலயும் கேது வந்து ராசிலேயே இருக்கு. கேது வந்து ராசியில் இருக்கிறது கெட்டது. குறிப்பா வந்து பூரம் நட்சத்திரத்துல தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையில இருக்கு. மனக்குழப்பம், பண விரயம், உங்களுக்கு பிரச்சனை இல்லைனாக உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு பிரச்சனைகள், அவர்களால் உங்களுக்கு பண விரயம், இதெல்லாமும் ஏற்படும். ஒரு விரக்தி மனப்பான்மையில இருக்கக்கூடிய சூழ்நிலை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். ஆனாலும் குரு வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கிறதுனால பண விஷயத்துல எதையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கே இருக்கும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. விநாயகர் வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமையில. உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம இந்த காலகட்டம் கடந்து போகும். ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம அல்லது பண விரயம் இல்லாம ஒரு மன அழுத்தம் இல்லாம பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கணும்னாக நீங்க விநாயகர் வழிபாடு ஃபாலோ பண்ணுங்க. அதே போல 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு,
அதே போல சில உறவுகள், தவறான மனிதர்களுடைய நட்பு, தவறான பழக்க வழக்கங்கள் இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பழைய பகை வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ இதெல்லாம் விட்டு தள்ளி இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நன்மை. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து கலஸ்தரத்தை உங்களுக்கு பெரிதாக பாதிக்கும். அந்த வகையில வந்து இது எப்படி பாதிக்கும்னாக்க வேற ரிலேஷன்ஷிப் மூலம் பாதிக்கும். ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்பு திடீர்னு கூட கைகூடும். அது காதல் ஏற்பட்டு திடீர்னு கல்யாணம் ஆயிடுறது, அல்லது சில பேருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு அவர்களோட இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு கல்யாணம் பண்றதுல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். பழைய பகை அதனோட நீங்க போராட வேண்டிய சூழ்நிலை கூட சில பேருக்குலாம் வரும். அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, தள்ளி இருங்க. அது தொட்டீங்கன்னா உங்களை வந்து மற்ற வேலையெல்லாம் கெடுத்துரும். அதே வேலையை சுத்திக்கிட்டு இருக்க வைக்கும். அதனால அண்டா எல்லார்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லது சொந்த பந்தங்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. இங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சில விஷயங்கள் தடை ஏற்பட்டு அப்புறம் சக்சஸ் ஆகும். அதுக்குன்னு சக்சஸே ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு முயற்சிக்கு 2 முயற்சி 3 முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். வேலை விஷயமா இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதமும் இடமாற்றம் செய்யாம இருக்கிறது நல்லது. நவம்பர் 28ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகுது. அதன் பிறகு அதே இடத்துலயே கூட இருக்கிற வேலையிலேயே கூட நீங்க கண்டினியூவா பண்ற மாதிரி இருக்கும். அல்லது அதே இடத்துலயே பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கூட கிடைக்கும். பாசிட்டிவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனாக சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும், அது பாசிட்டிவா இருக்கும். ஸோ நவம்பர் 28ஆம் தேதி இந்த மாதம் முடிகிற வரையிலும் நீங்க வேலை மாற்றம் இடமாற்றத்தை தவிர்க்கிறது நல்லது. அதே போல பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகலாம். அதற்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலினர் உறவால் பாதிப்புகளும் இருக்கு. அந்த எதிர்பாலினர் உறவை நீங்க கவனமாக கையாளணும். அதே போல பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். அதே போல உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு பயப்பட வேண்டியதில்லை. விநாயகர் வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, பொறுமையா இருங்க, சகிப்பு தன்மையோடு இருங்க, நல்லதே நடக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்தவரை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சிறுதூர பயணம் போயிட்டு வருவீங்க, சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. வாழ்க்கை துணைவருடன் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருந்தாலும் அந்யோன்யமா இருப்பீங்க. தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே இந்த மாதத்தை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனாலும் நீங்க நவம்பர் 28க்கு பிறகு அந்த வாய்ப்பை எடுத்துக்கிறது நல்லது. வேலை விஷயமா சொல்றேன். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் வரும், ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வகையில செலவுகள் அல்லது பிள்ளைகளால மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். காதல் போன்றவை ஏற்பட்டு பிரியக்கூடிய வாய்ப்பு அல்லது ஆல்ரெடி பிரிந்து போனவர்களை நினைச்சு கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ நீங்க பாதையை மாற்றும் போது வாழ்க்கை இனிமையாக இருக்கும். உத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சின்ன சின்ன உடலான தொந்தரவு, சில எதிரிகள், அந்த எதிரிகளை ஜெயிக்குவீங்க, அதுதாங்க முக்கியமான விஷயம். சில தடைகள் ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகளை செய்வீங்க, வெற்றிகளும் அதன் மூலம் கிடைக்கும். உத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பிள்ளைகள் வகையில செலவுகள் அல்லது மன வருத்தங்கள் ஏற்படும். உத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்குமே வருமானம் கூடுதலாகவே இருக்கும், விரயங்களும் கொஞ்சம் இருக்கும். புதிய திட்டங்களை போடுவீங்க, சொத்து வாங்குறது அல்லது வீடு வாங்குறது, வீடு கட்டுறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அரசு பணியில் இருக்கீங்கன்னா பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு நல்லா இருக்கு. ஹெல்த்தை பார்த்துங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பாகவே படிப்பீங்க. குறிப்பா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில கான்சன்ட்ரேஷன் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிம்மராசிக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள். அனைத்து முயற்சிகளும் வெற்றியாகும், நன்றாக இருப்பீங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.